أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்-குர்ஆனின் மகிமை சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவிலே ஷஹ்ரு ரமதானை பற்றி சொல்கிற நேரத்தில் ரமதான் மாதத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதம் அல்-குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்-குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே நாங்கள் கொடுக்க வேண்டும் குர்ஆனுக்கு தான். ரமதானுடைய நோயை எப்படி நாங்கள் இருக்கிறோமோ, நோன்பு நோடுவது எப்படி ஒரு கடமையோ, அந்த ரமதானுடைய மாதத்திலே அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதனால் அல் குர்ஆனை பற்றி ஒரு பூரணமான ஒரு நொலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்வது எங்களோட கடமை. குர்ஆனை பத்தி ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கும். அதனாலதான் இன்றைய தினம் அல் குர்ஆன் சம்பந்தமான ஒரு தெளிவை எங்களுக்கு விளங்குற மாதிரிக்கு சில ஆய்வுகள் இருக்குது, அது எங்களுக்கு தேவை கஷ்டம், அது எங்களுக்கு விளங்கெடுக்கிறது. சில ஆய்வுகள் இருக்கு, அதை சிம்பிளா விளங்கலாம். குர்ஆன் எத்தனை சூரா இருக்குது, எத்தனை ஜுஸு இருக்குது, குர்ஆனுடைய விஷயங்கள் என்ன, ஹதீஸ்ல ரசூல் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இது சம்பந்தமாக நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஆக முக்கியமாக இந்த குர்ஆனை ஓதுறது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை ஹதீஸ சொல்லி விளங்கப்படுத்துற மாதிரி இன்றைக்கு உலகத்துல கண் தெரியாத ஆட்கள், காது கேட்காத ஆட்கள், பேச இயலாத ஆட்கள், நாங்க சிம்பிளாக சொல்றதாக இருந்தால் விசேட தேவையுடையவர்கள் அங்கவீனர்கள், கை இயலாது, கால் இயலாது, அல்லது அவங்களுக்கு கண் பார்வை இல்லை, அவங்களால சுயமாக ஒரு வேலை செஞ்சு கொள்ள முடியல, அந்த அங்கவீனர்களுக்கு இன்றைக்கு ஒரு லேட்டஸ்டாக ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தான் விசேட தேவையுடையவர்கள், ஸ்பெஷல் நீடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அவங்களோட வீடியோ கலெக்ஷனோடும் எடுத்திருக்கு. இப்ப நாங்க இதுதான் பார்க்கக்கூட எங்களுக்கு விளங்கணும், எங்களுக்கு அல்லாஹ் நல்ல ஓதுறதுக்குரிய டேலண்ட தந்திருக்கிறான், நடக்கிறது கால் இருக்குது, எங்களுக்கு சிந்திக்கலாம், கண் பார்வை விளங்குது, காது கேட்குது, எல்லாமே இருக்குது. அப்ப நாங்க இந்த ரமலானுடைய மாதத்துல குர்ஆனோட எவ்வளவு தொடர்பாக இருக்கணும்ன்றதை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். அதுல முதலாவது விஷயம், ஒரு வேலையை செய்யறதாக இருந்தால், இப்ப நாங்க இப்படி பார்ப்போமே, ஒரு பிசினஸ் நாங்க ஏன் செய்யறோம்? பிசினஸ் செஞ்சால் ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்தா எங்களோட வாழ்க்கைக்குரிய செலவுகளை சமாளிக்கலாம், செலவழிக்கலாம் என்றதுனாலதான் கஷ்டப்பட்டு பிசினஸ் செய்யும். இல்ல யாரும் சும்மா போயிட்டு பிசினஸ் செய்ய போறோம், ஏதோ ஒரு தேவை, படிச்சால் ஒரு போஸ்ட் கிடைக்கும், அதுக்காக படிக்கிறோம். ஒரு கடை ஒன்று ஓபன் பண்ணினால் பிசினஸ் நடக்கும், அதுக்காக கடை ஓபன் பண்றோம். அத மாதிரி நாங்க பார்ப்போம் அல் குர்ஆன் ஓதுவதற்கு கிடைக்கும் பயன்கள். குர்ஆன் ஓதுவதற்கு கிடைக்க போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனை ஓதுங்கள், இக்ருல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள், ஏனெனில் அது மறுமை நாளில் ஓதியவர்களுக்கு சார்பாக இறைவனிடம் பரிந்து பேச வரும் அப்படின்றாங்க. இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். குர்ஆனை யாரெல்லாம் ஓதுறாங்களோ மறுமை நாளையில் எங்களுக்கு யாருக்கும் இது சிபாரிசு பண்ண இயலாது. அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் எங்களுக்காக பேசுவாங்க. அதே நேரத்துல அல்லாஹ் இன்னொரு சான்ஸை தருகிறான், நோன்புக்கும் குர்ஆனுக்கும். பாருங்க, ரெண்டையும் டச் பண்ணி ஒரு ஹதீஸ்ல வருது, மறுமை நாளையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. அந்த டைம்ல நோன்பு வந்து சொல்லும், இவர் நோன்பு நோற்றார். குர்ஆன் வந்து சொல்லும், யா அல்லாஹ் உன்னுடைய கலாமாகிய குர்ஆனை இவன் அதிகமாக ஓதினான். அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ், நாங்க நிக்கிற ரமதான் மாதத்திலும் இருக்கிறோம், குர்ஆனோட தொடர்பாக இருக்கும். இந்த ரெண்டும் ஒன்றாக எங்களுக்கு கிடைச்சா மறுமை நாளையில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்குரிய ஆட்கள் 2 பேரை நாங்க ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்ப நாங்க சொல்றோம் தானே, மறுமை நாளையில வந்து அவங்களோட வேலையை பார்த்து ஓடிடுவாங்க. உம்மா வாப்ப பார்க்க மாட்டார், வாப்பா புள்ளைய பார்க்க மாட்டார், புள்ள வாப்பா உம்மா பார்க்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் மனைவியை பார்க்க மாட்டா, மனைவி ஹஸ்பண்ட பார்க்க மாட்டா, தனித்தனி எல்லாரும் ஓடிடுவாங்க. அந்த டைம்ல எங்களோட சப்போர்ட்டுக்கு வரப்போற 2 ஆள்தான், ஒன்று நோன்பு, இன்னொன்று குர்ஆன். அப்ப எங்களுக்கு பெரிய சான்ஸ், முதலாவது நோன்புல நாங்க நிக்கிறோம், நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து நாங்க குர்ஆனோட தொடர்பை நாங்க ஏற்படுத்தி கொண்டோம்டா எங்களை மாதிரி ஒரு பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே முதலாவது பயன் என்ன? குர்ஆன் ஓதுவதனால் நமக்கு கிடைக்கின்ற முதலாவது பயன், மறுமை நாளையில் எங்களுக்காக சிபாரிசு செய்யறது குர்ஆன் வரும். இரண்டாவது பயன் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் குர்ஆனை திறமையாக ஓதுபவர்கள் சங்கையான மலக்குமார்களுடன் இருப்பார்கள்.
அல் குர்ஆனை கஷ்டப்பட்டு சிரமத்துடன் திக்கி திக்கி யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 2 கூலிகள் உண்டு. எங்களுக்கு தெரியும். குர்ஆன் ஓதுற டேலண்ட் அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கொடுக்கறது இல்லையே. கொஞ்சம் பேர் நல்ல ராகமா ஓதுவாங்க, அழகாக ஓதுவாங்க, கேட்கறதுக்கு இன்பமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். சரி, அதனால நாங்க கியாமுல் லைலுக்கு நீங்க எந்த பள்ளிக்கு போறதாலும் நல்லா ஓதுறவங்களை சாய்ஸ் பண்ணி அங்க கியாமுல் லைலு போடுவாங்க. ஏன்னா நீண்ட நேரம் தொழணும். இப்ப நீங்க பாருங்க, மக்காவுல மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒவ்வொரு வருஷமும் ரமதானுடைய மாதத்தில் கியாமுல் லைல் தொழுவிப்பதற்காகவே புதிய இமாம்கள் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க சாய்ஸ் பண்ற நாள் ரமதான் தான். மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாஹ் தொழுவிக்கிறதுக்கு ஒவ்வொரு இமாமுக்கும் 3 வருஷம் எக்ரிமெண்ட். 3 வருஷத்துக்கு ஒரு எக்ரிமெண்ட் கண்டினியூ பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க. அந்த இமாம்களை சாய்ஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டே ரமதான் தான். புதிய இமாம்களை சேர்ப்பாங்க. ரமதான் ஓகே குவாலிஃபைட் ஆயிட்டாங்கன்னா 3 வருஷம் எக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஓதுறது ஓகே பாருங்க, எவ்வளவு வயசை மெயின்டைன் பண்ணணும், எவ்வளவு கிராத்த அந்த குர்ஆனை மறக்காம பாதுகாக்கணும். ஏன் குர்ஆன் என்பது நபியுடைய காலத்தில் குர்ஆன் ஓதுவதை கேட்ட காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா? இஸ்லாத்துக்கு வந்தாங்க. காதுல பஞ்ச வச்சுட்டு போவாங்க. ஏன்னா குர்ஆனை கேட்டால் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. அவ்வளவு ஒரு பயம். அப்ப குர்ஆனோட ஈர்ப்பு இருக்கு, குர்ஆன்லயும் ஈர்ப்பு இருக்குது, பாங்கு சொல்ற அதான்லயும் ஈர்ப்பு இருக்கு. அதனால நாங்க சொல்றோம், அதான் சொல்ற பாங்கு சொல்ற ஆட்களும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி உங்களோட பாங்க கேட்டால் வீட்டுல இன்னைக்கு பள்ளிக்கு போக ஏலா என்று இருக்கிறவங்க கூட பாங்கு சத்தம் கேட்டது அப்படியே மஸ்ஜிதுக்கு இழுத்தெடுக்கும். அதான் சொல்றோம். ரசூலோட காலத்துல எவ்வளவு சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் ரசூலோட பாங்கு சொல்றதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் 2 சஹாபாக்கள் தான் பாங்கு சொன்னாங்க. ஏன் அடுத்த சஹாபாக்கள் பாங்கு சொல்ல தெரியவா? தெரியும். ஆனால் அந்த இனிமையான ஒரு அழைப்பு, பள்ளிக்கு வாங்கன்னு சொல்ற அழைப்பு இனிமையாக இருக்கும். அது மாதிரிதான் குர்ஆன் ஓதுறது. எனவே குர்ஆன் ஓதுறாக்கள் 2 மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் பேர் நல்ல டேலண்டா ஓதுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற கண்ணியம் என்ன தெரியுமா? மறுமை நாளையில சஃபரத்தில் கிராமில் பரரா, சங்கையான கண்ணியமான மலக்குமார்களோடு அந்த குர்ஆன் ஓதுற ஹாஃபிஸ்மார்களாக இருக்கட்டும், மௌலவிமார்களாக இருக்கட்டும், அல்லது ஹாஃபிஸும் இல்ல மௌலவியும் இல்ல, என்ன சாதாரண பொதுமக்கள் தான் குர்ஆனை நல்ல டேலண்டா ஓதுவாங்க, குவாலிட்டியா ஓதுவாங்க. அவர்களுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப நாங்க ஃபெஸ்ட்டுக்கு ட்ரை பண்றோம். அந்த சான்ஸ் இருக்கிறது. எந்த சான்ஸ்? அந்த சான்ஸ் இருக்கிறது நாங்க ட்ரை பண்ணுவோம். நம்பர் 1 சங்கையான மலக்குமார்கள் இருக்கிற சான்ஸ் இதுல போடுவோம், தேவைப்பட்ட காட்டு. சரி, அந்த சான்ஸ் நாங்க ட்ரை பண்ணுவோம். 2வது அல்லாஹு தஆலா டேலண்டா ஓதுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கொடுக்கிறது. டேலண்டா ஓதுறவங்க மட்டும்தான் சங்கையான மலக்குமார்கள் இருக்கும். வேற ஆட்களுக்கு ஒரு சான்ஸ் இல்ல. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அல்லாஹ் கொடுக்குறான்னு தெரியுமா? நீங்க திக்கி திக்கி ட்ரை பண்ணி குர்ஆன் ஓதி பாருங்க, 2 கூலி. உங்களுக்கு 2 கூலி கிடைக்கும். எதுக்கு 2 கூலி? ஒன்று குர்ஆன் ஓதினதுக்கு, 2வது நீங்க குர்ஆன் ஓதுறத பிழையாக ஓதுறன்னு உங்களுக்கு தெரியும், கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு 1 ஷாட்ல அப்படியே ஓதி கொண்டு போவே இல்லாது, ராகமா ஓதே இல்லாது, தஜ்வீதோட ஓதே இல்லாது. ஆனா நீங்க எழுத்து கூட்டி கூட்டி ஓதுறீங்க. ஆ பா தா சா ட்ரை பண்றீங்க. அலிஃபுக்கு மேல ஃபத்தஹ் வந்தா ஆ, பாவுக்கு மேல ஃபத்தஹ் வந்தா, கீழுக்கு கஸ்ர் வந்தா பி, சுக்கூன் வந்தா எப்படி ஓதுறது, சத்து வந்தா எப்படி ஓதுறது, ட்ரை பண்றீங்க. ட்ரை பண்ணி திக்கி திக்கி ஓதுறீங்க. சில நேரம் நாங்க ஓதுறத பார்த்து ஆட்கள் சிரிப்பாங்க. என்னடா இவ்வளவு சின்ன புள்ள குர்ஆன் மதரசால ஓதாத புள்ள கூட நல்லா ஓதும், நாங்க திக்கி திக்கி ஓதுமே. சில நேரம் வாப்பமாறு ஓதுறத பார்த்து கொண்டு வீட்டுல எங்கிட்ட சொந்த பிள்ளைகள் திருத்துவாங்க. ஹஸ்பண்ட்மார் ஓதுறத பார்த்து மனைவி திருத்துவாங்க. ஏன்? இது யாரும் வெக்கப்பட்டு இல்ல. நான் ஓதினா பிள்ளைகள் கூட திருத்துற நிலைமைக்கு வந்தாச்சு, அதனால நான் ஓதல. நான் ஓதினா என் பொம்புல வைஃப் திருத்துறா, அதனால நான் ஓதல. இது பிழை. ஆட்கள் திருத்தட்டும். திருத்தின பிரச்சனை இல்லை, எங்களுக்கு டபுள் கூலி கிடைக்குது. எங்களுக்கு இந்த உலகத்துல யாராவது பார்த்துட்டு சிரிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, மறுமையில எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால 2 விஷயம். ஒன்று, குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறவங்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 1 ஸ்டேஜுக்கு வருது. டேலண்டா ஓதுறா என்னத்தை செய்யறது? மாஷாஅல்லாஹ் நீங்க பாருங்க, எல்லா பள்ளிகளையும் மௌலை மாதிரி இருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டா ஏலாண்டுவாங்களா? ரமதானுடைய காலம், பள்ளி இமாம்கிட்ட போய் சொல்லுங்க, நாங்க ஒரு 8 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருக்கிறோம், 15 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு கியாமுல் லைலுக்கு போறோம் அல்லது சுபஹுக்கு போறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஓதித்தாங்கன்னு கேளுங்களே, பழகித்தாங்கன்னு கேளுங்களே. இன்னைக்கு 30 நாள் 25 நாள்ல குர்ஆன் மொத்தமா தெரியாத நன் முஸ்லிம் இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த 26 27 எழுத்துக்களை அரபு எழுத்துக்களை படிக்கிறாங்க, ஃபத்தஹ் கஸ்ர படிக்கிறாங்க, ஓதிட்டு போறாங்க. எனவே நாங்க ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 2வது விஷயம்.
மூணாவது அல் குர்ஆன் ஓதுவதனால் கிடைக்கும் பயன்கள்ல மூணாவது அல் குர்ஆன் ஓதுவதனால் மன அமைதி கிடைக்கின்றது, சக்கீனத் கிடைக்கும். இந்த ஹதீஸ் புகாரில வருது. இப்ப சில ஆட்கள் அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறது பழைய காலத்து பாட்டு கேட்பாங்க. இல்லைங்களா? எனக்கு சில ஆட்கள் சொல்லி இது அவங்களுக்கு டென்ஷன் வந்தா சிகரெட் குடிக்கணும், டென்ஷன் வந்தால் சிகரெட் குடிக்கணும். சிகரெட் குடிக்கிறது ஹராம் என்று தெரியும் தான், ஆனால் சில யோசனைகள் பிசினஸ்ல லொஸ்ட் வரக்கூடே, ஊட்டு பிரச்சனைகள் வரக்கூடே, இந்த மைண்ட் கிளியர் ஆகணும்னா 2-3 சிகரெட் எல்லாம் ஓகேடுவாங்க. அப்ப இதெல்லாம் ஷைத்தானுடைய அந்த செட்டப் தான். இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா? உங்களுக்கு மனசுல ரிலாக்ஸ் தேவையா, மனசுல அமைதி தேவையா? மனிதனடா பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் வரும், இந்த நாளும் சந்தோஷமா ஒருத்தனுக்கு கேளாது. அப்ப பிரச்சனைகள் வர நேரத்துல முதலாவது நீங்க என்ன மாசீங்க, குர்ஆனை பெறட்டுங்க, விருப்பமான சூறாவை ரிலாக்ஸா நீங்க ஓதி பாருங்க, அல்லாஹ்வோட உள்ளத்துல சக்கீனத்தை தருவான். இது ஹதீஸ் புகாரில வருது. அடுத்த சான்ஸ் என்ன தெரியுமா? அருளுக்குரிய மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். நாங்க பள்ளியில் ஓதினாலும் சரி, வீட்டுல ஓதினாலும் சரி, நீங்க பஜார்ல கடையில் உட்கார்ந்து ஓதினாலும் சரி, டிராவல் பண்ண போல நீங்க உங்களோட வெஹிக்கல்ல நீங்க ஓதினீங்கனாலும் சரி, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹ்மத்தை இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி சூரத்துல் பக்கரா ஓதி கொண்டிருக்கிறார். ராவ் டைம்ல நைட்ல சூரத்துல் பக்கரா ஓதி கொண்டிருக்கிறார். ஓதிக்கொண்டு இருக்க போல சைட்ல இவரோட புள்ள யஹ்யா என்ற குழந்தை சைட்ல தூங்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு பக்கத்துல குதிரை ஒன்று கட்டப்பட்டிருக்கு. சரி, இவர் ஓதக்குள்ளே வானத்தை பார்க்கிறார். இந்த லைட் நல்ல பல்புகள் பத்தின லைட் வானத்திலிருந்து லைட் மாதிரியான பல்புகள் மாதிரியான காட்சிகள் வானத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கு. அப்ப வானத்தை பார்க்கிறார், வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்குது. சைட்ல உள்ள குதிரை கட்டுமையாக துள்ளி குதிக்குது. குதிரையை கட்டிக்கிற அதை ஓட பாக்குது. இவர் ஓதுறத நிப்பாட்டுறார், அந்த குதிரையும் அமைதியாக நிக்குது. திரும்ப ஓதுறார், குதிரை திரும்ப துடிக்குது. இவர் பார்த்தார், குதிரை துடிக்கிற துடிய பார்த்தன்னு சொன்னால் சைட்ல தூங்குற புள்ள யஹ்யா என்ற புள்ள தூங்குறார். அந்த புள்ளைய மிதிச்சிருமோன்ற பயத்துல குர்ஆன் ஓதத்தை நிப்பாட்டினார். நிப்பாட்டிட்டு அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க, யார் ரசூலுல்லாஹ், நைட்ல குர்ஆன் ஓதி கொண்டிருந்தேன், வானத்தை பார்த்தா மின்குமிழ்களை போன்று இப்படி வெளிச்சங்கள் இறங்கி கொண்டு இருந்துச்சு, சைட்ல குதிரை துள்ளி குதிச்சு கொண்டு இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? இல்லையா ரசூலுல்லாஹ், ஓதுறத நிப்பாட்டினா குதிரையும் அமைதியாகுது, திரும்ப ஓத தொடங்கினா குதிரை பாய ஆரம்பிக்குது, ஏன் நிப்பாட்டினீங்க? இல்ல, என்ன புள்ள சைட்ல தூங்கி கொண்டிருந்த, எனக்கு பயம் வந்துச்சு, அந்த குதிரை துள்ளுற மாதிரியே பார்த்தா புள்ளையே மிதிச்சிருமோன்ற பயம், அதனால நான் நிப்பாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் அப்பா நிப்பாட்டினீங்க? அதை நீங்க சுபஹ் வரைக்கும் ஓதி இருக்க கூடாதா? அது இறங்கியது வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அருளுக்குரிய மலக்குமார்களை இறக்குறான். உங்களோட ஊட்டுள்ளுக்கு நிம்மதி அல்லாஹ் இறக்கி கொண்டிருந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாங்க வீட்டுல இருக்கிற நேரம் குர்ஆன் எங்கட மைண்டுக்கு எடுத்து திக்கி திக்கியோ சரளமாக ஓதினால் எங்கட வீட்டுள்ளுக்கு ரஹ்மத் இறங்கும், நல்ல மலக்குமார்கள் உள்ளுக்கு வாராங்க, எங்கட உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும். எனவே இந்த ஒரு பெனிஃபிட்டும் குர்ஆன் ஓதுறதுனால எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, ரைட், இப்ப நான் உங்களுக்கு சில வீடியோ இதுகளை காட்ட பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் இந்த ஹதீஸை பார்த்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குர்ஆன்ல ஒரு எழுத்தை ஓதுகிறார்களோ அவருக்கு நன்மை கிடைக்கும், அந்த நன்மை 10 மடங்காக கிடைக்கும். எங்க எல்லாருக்கும் தெரியும், குர்ஆன் மதரசா சின்னத்திலே படிக்கிறோம், ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மைகள் கிடைக்கும். சரியா? இப்ப குர்ஆன்ல ஆக பெரிய சூரா என்ன சொல்லுங்க பாபு? சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பக்கரா, அந்த சூரத்துல் பக்கரா அலிஃப் லாம் மீம் ஜுஸு வருது, சயகூலு ஜுஸு வருது, தில்க ருசுலுல் ஹாஃப் வருது. சூரத்துல் பக்கரா 286 வசனங்கள் இருக்கு. ஆக சிறிய சூரா என்ன? சூரத்துல் கௌசர். இன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இதுதான் குர்ஆனில் உள்ள ஆக சிறிய சூரா. சரி, அப்ப குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த 114 சூறாக்கள்லையும் ஆக பெரிய சூரா சூரத்துல் பக்கரா, ஆக சிறிய சூரா சூரத்துல் கௌசர், இன்னா அஅதைனாகல் கௌசர். இப்ப நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, சூரத்துல் பக்கரா ஒரு பக்கமாக வைங்களே, ஆக சிறிய சூரா சூரத்துல் கௌசர், இன்னா அஅதைனாகல் கௌசர ஓதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியும்? எவ்வளவு நேரம் முடிக்கும்? ஒரு 30 செகண்ட்ல ஓதலாம். நாங்க ராகமாக அழகாக ஓதுற நேரத்துக்கு 30 செகண்ட்ல ஓதலாம். ராகத்தை கொஞ்சம் குறைச்சு ஓதினா உங்களுக்கு 15 செகண்ட்லயே ஓதி முடிச்சிரு. சின்ன ஒரு கால்குலேஷன் ஒன்று பாருங்க. சூரத்துல் கௌசர், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஊது பிஸ்மிலோட
சூரத்துல் கௌசர் ஓதி முடிகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் ஓதி முடிக்கலாம். இந்த சூறாவை ஓதுவதற்கு 30 வினாடிகள் மாத்திரமே பிடிக்கும். சரி சரி 30 ஓதக்கொள்ள நான் நினைக்கிறதுல 93 எழுதுகள் இருக்குது. சின்ன சூறாவுல 93 இந்த அவுது பிஸ்மிலையும் சேர்த்து. அப்ப நீங்க சூரத்துல் கௌசர் ஓதி உங்களுக்கு எத்தனை நன்மை கிடைக்குது? சிம்பிளான ஒரு கால்குலேஷன் 930 நன்மை கிடைக்குது. இது நான் சொல்றது சும்மா அந்த பழைய கிதாபுகள் எழுதி வச்சுக்கிற மாதிரி அப்படி தொழுதால் 40,000 வருஷம் சொர்க்கம் இப்படி தொழுதா அப்படி அந்த பொய் கப்ச கதை அல்ல. இது தெளிவான ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு எழுத்து ஓதினா 10 நன்மை என்பதை சூரத்துல் கௌசர்ல உள்ள எழுத்துக்களை எண்ணி இப்ப இன்னா ஆத்தைனா கல் கௌசரிக்கு தானே அதுல இன்னாண்ட கொலை அலிஃப் ஒன்று அங்க 2 நூன் வருது. சத்து வந்தால் என்ன அர்த்தம்? 2 நூன் வருது. அப்ப இன்னாண்ட கொலை அலிஃப் நூண்ட 2 3 எழுத்து நீட்ரோம் இன்னொரு அலிஃப் வருது. இன்னாண்டு 4 எழுத்து. அப்ப இன்னான்னு சொன்னாலே 40 நன்மை வந்தாச்சு. அப்ப குர்ஆனில் உள்ள ஆக சிறிய சூறாவாகிய சூரத்துல் கௌசரை ஓதுவதற்கு உங்களுக்கு எடுக்கிற டைம் 30 செகண்ட் என்றால் இப்ப நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்க. சாதாரணமா 30 செகண்ட் செலவழிச்சீங்கன்னா 930 நன்மை கிடைக்குது. அப்ப ஒரு நிமிஷத்துல செலவழிச்சு நீங்க 2 முறை இந்த சூறா ஓதுனீங்கன்னா 1860 நன்மை கிடைக்குது. 5 நிமிஷம் ஓதுனீங்கன்னா 9300 நன்மை கிடைக்குது. 10 நிமிஷம் குர்ஆன் ஓதுனீங்கன்னா 18,600 நன்மை கிடைக்குது. உலகத்துல இப்படி ஒரு ப்ராஃபிட் பார பிசினஸ் ஒன்று இருக்குதா? சொல்லுங்க பாபு. அப்ப குர்ஆன்ல நீங்க ஒரு ரமலான்ல ஒரு நோன்புக்கு ஒரு ஜுஸு நீங்க ஓதி பாருங்க பாபு. ஒரு ஜுஸு ஓதி பாருங்க எவ்வளவு நன்மை கிடைக்கும். அப்ப சிம்பிளாகத்தான் சொல்றேன் உங்களுக்கு 30 செகண்ட்ல இவ்வளவு நன்மை கிடைக்குது என்றால் நிமிஷ கணக்கு ஓதக்கூட மணித்தியால கணக்கில் ஓதக்கூட அழகான நன்மைகள் எடுத்துக்கிறாங்க. ஒரு சரளமாக ஓதுற ஒரு ஆளுக்கு சிம்பிளாக குர்ஆனை பாடமாக்கியோ ஸ்பீடா ஓதிக்கணும் போற ஆளுக்கு ஹாஃப் அன் அவர்ல ஒரு 18 நிமிஷத்துல ஒரு ஜூஸ் ஓதி முடிக்கலாம். 18 நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஓதினா அரை மணித்தியாலத்து ஓதி முடிக்கலாம். திக்கி ஓதுறவங்களுக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் எடுக்கல எவ்வளவு நன்மை வருது. எனவே இந்த நன்மையை நீங்க ரமதான் அல்லாத காலத்திலையும் செய்யணும், அது வேறு விஷயம். ஆனா ரமதான் ஃபெஸ்ட் நோம்புல இதை சொல்றதுக்கு காரணம் இந்த இருந்து பிளான் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுறது 29வது நோன்பு வரக்குள்ள 30 ஜூஸ் தமாம் பண்ணுது, பினிஷ் பண்ணுது. இதுக்கு நீங்க நியத்து வைங்க. அடுத்தது இப்ப உண்மையிலே சொல்ல போனா இப்ப நாங்க எங்கட பிள்ளைகளா இருக்கட்டும், எங்கட பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை எல்லாரும் எங்கட பேரண்ட்ஸ் நாங்க குர்ஆன் கிளாஸ் ஒன்றுக்கு எவ்வளவு எடுக்கிறாங்க? ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஃபீஸ் கட்டுங்கடா யோசிக்கிறது. என்னப்பா குர்ஆன் கிளாஸுக்கு 1000 ரூபாய் எடுக்கிறீங்களா 500 ரூபாய் எடுக்கிறீங்களா? அல்லது பள்ளியால ஒரு அமௌண்ட் சொல்லக்கூடிய ஒரு 100 ரூபாய் கூட்டினா ஏன் கூட்டுறீங்க அப்படின்றது. அப்ப அதுக்கு கிரௌடும் குறைச்சது. ஆனா அதே நேரத்துல உலக கல்வியை படிப்பதற்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஆயிக்கட்டும், கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆயிக்கட்டும், நாங்க ஆயிரக்கணக்கில் கொடுக்குறோம், யாரும் ஒரு கேள்வி கேட்கறது. ஆனா எப்ப தெரியுமா இது நஷ்டவாளியாக நான் நினைக்கிறது? பேரண்ட்ஸ் மார் எங்கட பிள்ளைகளுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கு அனுப்பி படிச்சு கொடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு போறோம். அந்த வாப்பவும் உமா மௌத்தாவுறது தானே, மௌத்தானதுக்கு போறோம். அந்த ஜனாசா தொலைகிறது ஒரு பிள்ளை இல்லை. நான் ஒரு ஜனாசாக்கு போயிட்டு இருந்தேன், அந்த ஊரை சொல்றேன்ல, அந்த மௌத்தா இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து 8 பிள்ளைகள், 8மே ஆம்பளை பிள்ளைகள். 8 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகள் அந்த ஜனாசாவுக்கு வந்தாங்க. 6 நாடுகள்ல இருக்கு, எல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில ஜாப். 2 பேர் டாக்டர், 2 பேர் லோயர், 2 பேர் அக்கௌண்டன்ட், பெரிய ஆட்கள் தான். ஜனாசா கொஞ்சம் டிலே பண்ணி வந்து சேர்ந்தாங்க. 2 பிள்ளைகள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. அடுத்த 6 பிள்ளைகளும் ஃபாரின் கண்ட்ரியில். அவங்க ஒரு ஆள் வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் முடிக்குது. அவர் அங்கிருந்து வந்தார். வந்து இப்ப பள்ளியில ஜனாசா சரியான க்ரௌட் எல்லாம் இருக்கக்குள்ள அங்க பள்ளி இமாம் அறிவிச்சார், பிள்ளைகளை யாராவது தொல்விக்கிறதுக்கு தான் முன்னுக்கு வாங்க, யாராவது வாங்கலாம். அப்ப எல்லாரும் சொல்ல நீங்க போங்க ஒவ்வொருத்தர் பிள்ளைகளை காட்டு. அப்ப அதுல மூத்த புள்ள வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, என்ன காதல சொன்னார், ஹசரத் நீங்க திரும்ப மைக்ல அனௌன்ஸ் பண்ணதுல வேலை இல்லை, நாங்க மொத்தம் 8 பிள்ளைகள், எங்க யாருக்கும் ஓத தெரியாது, எங்கட யாருக்கும் ஓத தெரியாது. ஓப்பனா சொன்னாரு. மையத்து ஜனாசா முன்னுக்கு வாப்பட ஜனாசா இருக்குது. ஹசரத் இந்த மைக்ல சொல்லி கொண்டே இருக்கிறாரு. இவர் ஏன் சொல்றாருன்னா 8 பிள்ளைல நிக்கிறேன் முன்னுக்கு, யாராவது ஒருத்தர் வாங்க சொல்லி வைக்கிறதுக்கு சொல்றாரு. அப்ப ஜனாசா தொழுகையில முதலாவது தக்பீர் என்ன தோணணும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். 2வது தக்பீர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லணும். 3வது தக்பீர் அல்லாஹு மக்ஃபிர் வர்ஹம் வஆஃபி வஃபு கொண்டு அந்த ஜனாசா துஆ ஓதணும். 4வது தக்பீர்ல சலாம் கொடுக்கணும். அப்ப அவர் காதுக்குள்ள சொல்றாரு, மூத்த புள்ள நாங்க 8 பிள்ளைகள் நீக்கிறோம், எங்க இந்த அக்கறை நீக்கிறாங்க, நான் புறவு பேசுறேன், நீங்க யாருக்கும் ஓத தெரியாது, நீங்க முன்காய் தொழுவீங்கன்றாங்க. அப்ப ஜனாசா தொழுகை முடிஞ்சாச்சு. ஏன் சொல்ல வரேன்டா, நாங்க லட்சத்துல செலவழிச்சு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளவு கட்டுறீங்க? 12 லட்சம் கட்டுறோம்.
20 லட்சம் கட்டுறோம், எங்களோட பிள்ளை அக்கௌண்ட்ல நாக்குறோம் பண்றீங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும் உலக கல்வியை தாராளமாக படிக்கலாம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டாக்டர்ஸ் மார் தேவை, லோயர்ஸ் மார் தேவை, எங்களுக்கு நேர்ஸ் மார் தேவை, எங்களுக்கு அக்கௌண்டன்ஸ் மார் தேவை, எங்களுக்கு பல துறைகள்ல பிசினஸ் மேன் தேவை, எல்லாரும் தேவை. ஆனால் குறைஞ்சது குர்ஆனோட தெரிஞ்சிருக்கணுமே, குறைஞ்சது குர்ஆனோட தெரிஞ்சிருக்கணும். எனவே நாங்க குர்ஆன் கிளாஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இப்ப நீங்க நினைக்கணும் சரி நாங்க படிக்கிறடி, நீங்க என்ன ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்க, அப்படி அல்ல. பொதுமக்களாகி நீங்க தான் முன்னுக்கு வந்து செல்லணும். எங்கட பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு இது ஆர்கனைஸ் பண்ணுங்க, எங்களுக்கு ஓதுறதுக்கு இது ஆர்கனைஸ் பண்ணுங்க, எங்கட மனைவிமார்கள் எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு எப்படி கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்க. நான் சொல்லித்தாரேன். ஏன் எங்களுக்கு சொல்லலாம், எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம் யோசிச்சு பாருங்க பாப்போம். எனவே சகோதரர்களை இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரைட். அடுத்தது பாருங்க, இப்ப எங்கட சமூகத்துல வந்து குர்ஆன் கிளாஸ் வரப்போ இப்படிதான் எங்கட க்ரௌட் இருக்கு. ஒரு 4-5 பேர் தான் வருவாங்க, வார 5 பேர்ல 2 பேர் தூங்குவாங்க. இல்லைங்களா? அப்ப யாரு படிக்கிறது? நீங்க இதை கட்டாயம் உங்களோட பிள்ளைகளுக்கு ஆர்வப்படுத்தி ஓதுறதுக்கு பழக்கிடுங்க. நீங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஒரு நாளையில கூட புள்ள செல்லும், எங்களோட உம்மா வாப்பா ஒன்றும் செய்யலாடி எனக்கு ஓதுறதுக்கு பழக்கிக்குது, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஓதேலும், தொலைக்குறை ஃபாத்திஹா ஓதேலும். இன்றைக்கு சில ஆட்கள் கவலைப்படுற, எங்களுக்கு ஓத தெரியாததுக்கு காரணம் எங்களோட உம்மா வாப்பா மதரசாக்கு அனுப்பல, குர்ஆன் மதரசாக்கு அனுப்பல, ஓத வைக்கலன்னு மௌத்தா போன உம்மாக்கும் பாப்பாவுக்கும் பிள்ளையில ஏசி கொண்டிக்கிறாங்க, இன்னைக்கு ஏசி கொண்டிக்கிறாங்க. அப்ப அந்த நிலைமைக்கு நாங்க வரப்படாதுன்றது தான் இதுல விளங்கணும். அடுத்தது பாருங்க, குர்ஆன் சம்பந்தமான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குர்ஆன்ல உள்ள மொத்த சூறாக்கள் 114. எத்தனை சூறா இருக்குது? 114 சூறா இருக்குது, 30 ஜுஸூக்கள் இருக்குது, மொத்த வசனங்கள் கிட்டத்தட்ட 6000க்கு மேல். ஒரு கேள்வி கேட்கிறேன், அல் குர்ஆனில் எத்தனை வசனம் இருக்கு, எத்தனை வாக்கியம்? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, சொல்லுங்க பாவம், சொல்லுங்களேன். குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் இருக்கு? 6666. ஸ்கூல்ல உள்ள எல்லா இஸ்லாமிக் புக்லயும் இருக்கு 6666. ஓ லெவல் எக்ஸாமுக்கும் அது எம்சிக்யூ கொஸ்டின்ல வரும், சில நேரம் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்லயும் வரும். 6666. சரி, ரைட். இது சரியா? அல் குர்ஆனில் உள்ள மொத்த வசனங்களின் எண்ணிக்கை 6666 என்பது சரியான கேள்வி. பள்ளியில குர்ஆன் இருக்குது, ஒரு வீட்டுல குர்ஆன் இருக்குது, அல்லது ஸ்ரீலங்காவுல எந்த பள்ளிக்காவது நீங்க போங்க, அது தௌஹீத் பள்ளி ஆயிக்கட்டும், தப்லீக் பள்ளி ஆயிக்கட்டும், ஜமாத் பள்ளி ஆயிக்கட்டும், பள்ளி ஆயிக்கட்டும், எந்த பள்ளிக்கு போகல அவங்க வீட்டுல இருக்கிற குர்ஆன் எடுங்களே, எடுத்து எண்ணி பாருங்க பாப்போம் எத்தனை வசனம் இருக்குது. 6666 வசனம் இல்ல, 6666 வசனம் இல்ல. அது டீப்பான ஒரு சப்ஜெக்ட், நாங்க அது தனி ஒரு கிளாஸ்ல படிப்போம். இப்ப நீங்க விளைங்கோங்க, அல் குர்ஆனில் 6000க்கு மேற்பட்ட குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. எத்தனை வசனம்? 6000க்கு மேற்பட்ட குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. என்ன காரணம் என்றால் பாருங்க, சில சஹாபாக்கள் வந்து குர்ஆன்ல எத்தனை வசனம் என்று சொல்ற நேரத்துல சில சஹாபாக்கள் சொல்றாங்க 6206, இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க 6219, இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க 6236. இதுதான் நான் நினைக்கிறேன் ஆயிஷா நாயகி சொல்றா 6236. இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க 6225, இன்னும் சில சஹாபாக்கள் 6216. இங்க 6300 தாண்டலே இல்லை, 5 கருத்து இருக்குது, 6300 தாண்டல. இப்ப நீங்க யோசிக்கலாம், அதை எப்படி குர்ஆன்ல வசனம் எத்தனைன்றது கூடுதல் குறைச்சதிக்கிறான், அப்படி எல்லாம் இல்ல, குர்ஆன் ஒன்றுதான். எப்படி வந்துச்சென்றால் சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் 2 வசனங்களை ஒன்றாக சேர்த்து ஒரு வசனமாக விளங்கினார். சரியா? சஹாபாக்கள் வந்து சில சஹாபாக்கள் 2 வசனங்களை சேர்த்து ஒரு வசனமாக விளங்கினார். இன்னும் சில சஹாபாக்கள் பெரியத்த 2 கொடைச்சி விளங்கினாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் சொல்றேன். குர்ஆன்ல நீங்க எங்க போய் எண்ணி பார்த்தாலும் 6666 வசனங்கள் இல்ல. அப்படி யாராவது ஒரு குர்ஆன்ல எண்ணி 6666 வசனம் இருப்பதா நீங்க கண்டீங்கன்னா கொண்டு காட்டுங்க, நான் ஒரு கிஃப்ட் பண்ணுவாரு. நான் எண்ணி பார்த்ததுனால சொல்றேன். சில நேரம் எனக்கு கவுண்டிங்ல தவறு இருக்கலாம், நீங்க எண்ணி பாருங்க. எனவே சஹாபாக்கள் காலத்துல இருந்து எத்தனை குர்ஆன் வசனம் என்று ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று இருக்குது. அது குர்ஆன்ல கூட்டுதலோ குறைச்சலோ அர்த்தம் அல்ல. சில ஆட்கள் பெரிய வசனத்தை 2ஆ பிரிச்சு விளங்கினாங்க, சில ஆட்கள் வந்து சின்ன வசனத்தை சேர்த்து விளங்கினாங்க. அவ்வளவுதான் விஷயம். சரி, ரைட். உண்டு. அடுத்ததாக பாருங்க, அல் குர்ஆனில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 77439 சொல் இருக்கு. இப்ப நாங்க ஒரு கட்டுரை எழுத போல அப்படித்தானே, ஸ்கூல்ல
ஒரு கட்டுரை எழுதக்கூட சொல்லுவாங்க 100 சொற்களுக்கு குறையாம ஒரு கட்டுரை எழுதுங்க, 500 சொற்களுக்கு குறையாம ஒரு கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 77,439 சொற்கள் இருக்குது. 6000க்கு மேற்பட்ட குர்ஆன் வசனங்கள், 77,439 சொற்கள் இருக்குது, 30 ஜுசூக்கள் இருக்குது. இதெல்லாம் மேலும் உங்களுக்கு சொல்றோம் என்றால் அல் குர்ஆன் என்பது நீங்க எப்படி பிரிச்சு பிரிச்சு ஓதினாலும் உங்களுக்கு போயிடும். சில ஆட்கள் ஜுசுவாக பிரிச்சு ஓதும், 30 நாளைக்கு 30 ஜுசம் முடிக்கிறது. இன்னும் சில ஆட்கள் சூறாவாக பிரிச்சு பிரிச்சு ஓதுவாங்க. பெரிய சூறாக்கள் ஒன்று ஓதுவாங்க, சின்ன சின்ன சூறாக்களை சேர்த்து சேர்த்து ஓதுவாங்க. எனவே எப்படி நீங்க குர்ஆனை ஓதும். அடுத்தது பாருங்க, சரி, அல் குர்ஆனில் உள்ள மொத்த எழுத்துக்கள், அல் குர்ஆனில் உள்ள மொத்த எழுத்துக்கள் கிட்டத்தட்ட இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் எழுதின முக்கியமான ஒரு இமாம், அவர் சொல்றார் குர்ஆனில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 3,20,015 எழுத்து, லெட்டர் 3,20,015. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குர்ஆனை நீங்க ஓதுனீங்கடா 30 ஜுசுவையும் சேர்த்து ஒரு முறை ஒரு குர்ஆன் ஓதுனீங்கன்றால் கிட்டத்தட்ட 3,20,015 எழுத்துக்களை நீங்க ஓதியாச்சு. இதை நீங்க 10ஆல பெருக்கி பாருங்க, 32,150. சரிதானே? கணக்கு சரியா? 3,20,015 எழுத்து இருக்குது. அதை 10 நன்மையால பெருக்கி பாத்தீங்கன்னா 32,150 கிடைக்கும். 32 லட்சம் நன்மை கிடைக்குது ஒரு முறை குர்ஆன் ஓதுனீங்க. இப்ப நாங்க இதை ஓதுறதா இல்லாட்டி சும்மா கணக்கு இல்லாம இருக்கிறதா? இதான் நீங்க யோசிக்கணும். ஒரு குர்ஆன் ஓதுனீங்கன்றால் 32,150 நன்மை சிம்பிளா உங்களுக்கு கிடைக்கும். அது எங்களுக்கு இந்த ரமலான்ல ஷவ்வால் பிறை காண்டத்துக்கு முன்னால குறைஞ்சது ஒரு குர்ஆன் ஓதினோம்டா 32,150 நன்மை எடுத்துக்கொள்ளணும். சில ஆக்கள் 2 குர்ஆன் ஓதுவாங்க, அது டபுள் பண்ணி பாருங்க 64 லட்சம் தாண்டுது. சில ஆக்கள் 3 குர்ஆன் ஓதுவாங்க, 1 கோடி தாண்டு. எனவே நாங்க தான் தீர்மானிக்கணும் எத்தனை லட்சம் நன்மையை நாங்க இந்த ரமலான்ல இருந்து எடுக்க போறோம் என்றது. சரி, அடுத்தது இப்ப சில ஆட்கள் சொல்றது என்ன தெரியுமா? எனக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு ஆசைதான், ஆனால் எனக்கு கண் விளங்குறல்ல, எனக்கு இப்ப இருக்கிற பள்ளி இருக்கிற குர்ஆன் எனக்கு ஓதுறதுக்கு கஷ்டமா இருக்குது, வீட்டுல இருக்கிற குர்ஆன் ஓதுறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நாங்க வாழ்ற இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு புள்ளைக்கு ஒரு காரணம் சொல்லலைன்னா குர்ஆன் ஓதுறதுக்கு இயலாது. ஏண்டா நீங்க இஸ்லாம் புக் ஹவுஸ், புக் சென்டர், வேற வேற புத்தக கடைகளை வைத்து பாருங்க, எந்தெந்த வகையில பிரிண்டுகள் வந்திருக்குது. இப்ப இது நீங்க பாக்குறது தற்போது பிரிண்டில் வந்துள்ள அல் குர்ஆன் வடிவங்கள். இது இந்தியாவில் அடிக்கிற பிரிண்ட், சிம்பிளா எல்லாருக்கும் மோதலாம். அடுத்த பிரிண்ட பாருங்க, இது சவுதி அரேபியாவில் அடிக்கிற பிரிண்ட். இது கொஞ்சம் கஷ்டம், இது நல்ல குர்ஆன் ஓத தெரிஞ்ச ஆட்களுக்கு தான் இது ஓது. சரி, இது பாகிஸ்தான்ல அடிக்கிறது 15 வரி குர்ஆன். அதிகமான ஹிஃப்ல் மദ്രസാக்கள் குர்ஆனை பாடமாக்குறதுக்கு இந்த குர்ஆன் தான் கொடுப்பாங்க. சரி, இது ஓதுறதுக்கு ஆகலேசி, ஆனா எழுத்து கொஞ்சம் சிறுசு. இதுல பெரிய எழுத்து வந்ததும் இருக்குது. இதுவும் இந்தியாவில் அடிக்கிற குர்ஆன். இது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டமா நான் வேண்ட ஒப்பீனியன் சொல்றேன், ஒவ்வொருத்தர் சிஸ்டத்தை சொல்றேன். இதுவும் இந்தியாவில் அடிக்கிற ஒரு குர்ஆன். இந்தியாவில நிறைய பிரிண்ட்ஸ் தான் ஸ்ரீலங்காக்கு வருது. அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரிண்ட்ஸ்களை போட்டு காட்டுறேன். நீங்க வாங்க போல எப்படி அந்த எழுத்துக்களை உங்களுக்கு ஓத வேண்டிய எழுத்து தானே நீங்க எடுக்கணும். சரி, அடுத்தது இன்னொரு மைண்ட் செட் ஒன்று எங்கட சமூகத்துல, குர்ஆன் ஃப்ரீயா கிடைக்கும். இப்ப எங்க எல்லாத்த மைண்ட் செட் என்ன தெரியுமா? குர்ஆன் பள்ளியில கொடுக்கலையா, மதரசால கொடுக்க, ஃப்ரீயா கிடைக்கும். ஏன் நாங்க அப்படி யோசிக்கிறோம்? ஃப்ரீயா எப்படி வருது? சவுதி அரேபியாவில் இருந்து அங்குள்ள பணக்காரர்கள், நல்லா விளங்கும், அங்குள்ள சல்லிக்கார ஆட்கள் குர்ஆனுக்கு பெரிய ஒரு அமௌண்டோட கொடுத்து குர்ஆன் ஃபேக்டரிக்கு ஆர்டர் கொடுத்து எடுத்துதான் ஸ்ரீலங்கா கண்டெய்னர் கண்டு அனுப்புறேன். சல்லி செலவழிச்சுதான் விஷயம் நடக்குது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது குர்ஆன் ஃப்ரீயா கிடைக்கும். சிலாக்கள் கேட்பாங்க, பெரிய எழுத்து குர்ஆன் ஒன்று தாங்களே மூடு. அப்ப எங்கள்கிட்ட கையில இல்ல. இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இருக்குது 2,500 ரூபாய் 3,000 ரூபான்னு சொல்லி குர்ஆனை விற்கிறாங்களா? குர்ஆனுக்கு 3,000 கொடுக்குவா? ஆச்சரியமா கேட்கிறது. 3,000 கொடுத்து எடுத்து போட்டு ஓதுற வேலையை பார்க்காம அது விலை கூட இல்லையா, விலை குறைச்சல் இல்லையா? அப்ப பிரிண்ட் யார் எடுக்கிறது? யாரு பிரிண்ட் கொடுப்பாங்க? அப்ப நீங்க என்ன செய்யணும்? சமூகத்தில் உள்ள பணக்காரர்கள் முன் நல்ல பெரிய எழுத்து குர்ஆன ஹோல்சேலா ஆர்டர் பண்ணி ஒரு 1000 குர்ஆனை கொண்டு இருக்குங்க மஸ்ஜித். எனக்கு ஆட்கள் அறிவிப்பு கொடுங்க, யாருக்கு பெரிய எழுத்து குர்ஆன் தேவை எடுத்துட்டு போங்க. மாசால பெரிய நன்மை கிடைக்கும். குர்ஆனை பங்குடுங்க. ஒரு வெளிநாடுகளை போல பாக்கணும், பொட்டி கணக்குல குர்ஆனை விதவிதமான குர்ஆனை வாங்கி வச்சிருவாங்க, தேவையான எடுத்துட்டு போகும்.
எனவே அந்த ப்ரொஜெக்டை எங்க சமூகத்தில் உள்ள பணக்காரர்கள் நினைச்சா செய்யலாமல் அல்ல. பெரிய எழுத்து குர்ஆன்களை வாங்கி கொண்டு வந்து வைங்க, பள்ளிக்கு அனுமதியை கொடுங்க, யாராவது கேட்டு வந்தால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இன்னைக்கு தர்ஜுமாக்கள் சரியான டிமாண்டா இருக்குது. வெளிநாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு அனுப்பின கண்டெய்னர் ஒன்றும் சரியா கிளியர் ஆகும், நிறைய குர்ஆன் வந்திருக்கு. அப்ப தர்ஜுமாக்கள் சரியான ஒரு டிமாண்ட் இருக்குது. முடியுமாட்டா வாங்கி வாங்குறதுக்கு இருக்குது, அதை வக்ஃப் பண்ணுங்க, கேட்கறவங்களுக்கு கொடுங்க. பெரிய நன்மை. ரமலானுடைய காலத்துல நீங்க குர்ஆனை கொடுத்து ஓதினால் அவங்களுக்கு கிடைக்கிற அதே 32,150,000 நன்மை உங்களுக்கு ஒரு பங்கு வந்து சேரும். குர்ஆனை வாங்கி கொடுத்தாங்க. அந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அடுத்தது பாருங்க, இதுவும் சவுதி அரேபியா அடிக்கிறது, இதுவும் சரியான ஃப்ரீயா கிடைக்கிறது. இது நல்லாவே கஷ்டம். எல்லாம் குர்ஆன் இருக்கிறத காலத்துல போட்டீங்க. சரி, இப்ப அடுத்து நவீன முறை டெக்னாலஜி. பெரிய குர்ஆன், இந்தியாவோட பிரிண்ட், பாகிஸ்தான பிரிண்ட், சவுதியோட பிரிண்ட். இப்ப அடுத்தது இந்த மாடர்ன் உலகத்துல வந்து முதலாவது இன்னைக்கு போன்ல குர்ஆன் வந்திருக்கிறா இல்லையா? போன்ல டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு வேண்டிய ஆக்களுக்கு கேட்குது. அப்ப அதனால எனக்கு எழுத்து விளங்குது இல்ல, எனக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு வீட்டுல குர்ஆனை பிரிச்சு ஓதக்குள்ளே புள்ள வந்து குர்ஆனை பிக்குது. பொம்பளைன்னு சொல்றதானே, வீட்டுல குர்ஆன் ஓதக்குள்ளே குர்ஆனை பிரிச்சா சின்ன பிள்ளைல வந்து குர்ஆனை பிக்குது, அதனால ஓதையிலான்றது இல்ல. உங்களுக்கு ஹெட்செட் அடிச்சு என்ன செய்யணும், குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்ப குர்ஆன்ல இருந்து யாருக்கும் தப்ப ஏழாண்டதுக்கு தான் MP3 MP ஃபார்மட்ல இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று வந்திருக்கு. இது உங்களுக்கு தேவையான சூறாவை இங்க பாருங்க, தேவையான சூறாவை இங்க சாய்ஸ் பண்ணேலும், தேவையான காரி ஷேக் சுதேஷ் தக்ராத்தா சூரேம் தக்ராத்தா இதை சாய்ஸ் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அடுத்து டிஜிட்டல் குர்ஆன் ரீட் பண்ணி, இது 2015ஆம் ஆண்டு உலகத்துக்கு அறிமுகமாகுது. சவுதியில இத மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு மௌலவி சிங்கள மொழியில கூட இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார். இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் சிங்கள மொழி வாய்ஸ் கொடுத்திருக்கிறார், இந்தியா தமிழ் மொழியில வாய்ஸ் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 18-25க்கு மேல லாங்குவேஜ் இது இன்க்ளூட் ஆகிக்குது. டச் குர்ஆன்ன்றது குர்ஆன் இருக்கும் பாக்ஸ்ல வருது. இது வந்து யாருக்கு என்றால் கண் தெரியாதா கழிப்பாங்க, அல்லது அவங்களுக்கு போத கஷ்டம் ஏதோ இந்த பெண் இதை சார்ஜ் போடும். இதுல நீங்க குர்ஆன்ல எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, டச் பண்றீங்களோ அந்த இடத்துல போதும். நீங்க சூரத்துல் பக்ரா திரட்டி அந்த ரீட் பெண்ணை பக்கத்துல வச்சீங்கன்னா அப்படியே ஓதிக்கணும். நீங்க வைக்கிற இடம் எல்லாம் ஓதும், வைக்கிற இடம் ஓதும். அதுவும் யார்கிட்ட கத்த உங்களுக்கு ஓடுறோமோ அது எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆகிக்கிறது. ஒன்னும் இந்த பெண்ணை கொண்டு வந்து குர்ஆன் டச் பண்ற குர்ஆன் ஓதும். ஹெட்செட் கேட்க அவுட் ஸ்பீக்கர் கேட்கவும் மேலும் அதுலயே நீங்க யூஸ் பண்றீங்க. நான் வைக்கிற இடத்துல சுதேஷ் கூட பேசுவார், சுரேம் ஓதுவார். அதுக்கு ஆப்ஷன் நீங்க சாய்ஸ் பண்றது. ஷேக் மாஹிர் அல் முஐக்கிலி தான் ஓதுவார், அவர் ஓதுவார். பாருங்க, அப்ப யாருக்கு இவ்வளவு காட்டுறது, யாருக்காவது குர்ஆன் விட்டு தப்பே இல்லமா? தப்பே ஏலாது. ஓதாம இருக்கு யாருக்கும் காரணம் சொல்லல. அடுத்த மெத்தட பாருங்க, சிப்ஸ். அது தெரிந்தானே, அது வந்து பழைய மாடலா வச்சுட்டு இந்த சிப்ல குர்ஆன் வாருது. இது MP4 MP3 ஃபார்மட்ல குர்ஆன் கேட்கிற மெத்தட். இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா வந்தது. சின்ன ஒரு ஸ்பீக்கர் தான், இதுல முழு குர்ஆன் இருக்குது, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. வீடுகள்ல பிள்ளைகள் இருக்கிற வீடுகள்ல வந்து எங்களுக்கு ஒரு கபடுக்கு மேலே எங்க இதை வச்சு சார்ஜ் போட்டு வச்சோம்னா பிள்ளைகளை சும்மா கேட்க வைக்க. இதுலயும் லாங்குவேஜ் இருக்குது, இதுலயும் பல காரிமார்களை சாய்ஸ் பண்ணி ஓட வைக்கலாம். சரி, இதையும் பாருங்க. சரி, அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் இப்ப நான் உங்களுக்கு காட்டின இந்த போட்டோஸ் தானே, இது கடைசியா எப்ப தெரியுமா செஞ்சது? 2018ஆம் ஆண்டு செஞ்சது. இது இன்னைக்கு எத்தனை வருஷம்? இன்னைக்கு 6 வருஷம் தாண்டது. இந்த 6 வருஷத்துக்கு இடையில டெக்னாலஜி இன்னும் முன்னுக்கு வந்து குர்ஆனில் இருந்து தப்பேறாதுக்கு புதிய புதிய சிஸ்டங்கள் எல்லாம் நிறையவே வந்து. இது நான் பிஃபோர் 6 இயர்ஸ்க்கு முன்னுக்குள்ள போட்டோஸ் தான் உங்களுக்கு காட்டினேன். இந்த 6 வருஷத்துக்கு இடையில இன்னும் நிறைய டெக்னாலஜில குர்ஆன் வந்துக்குது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இந்த குர்ஆனை வளர்த்து கொண்டே இருக்கிறான். மக்கள் குர்ஆனோடு தொடர்போடு இருக்கணும் என்பதை எங்களுக்கு காலாகாலம் காட்டிக் கொண்டே இருக்கிறான். அடுத்து இன்னொன்று, அதுல வீடியோ ஒன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். கண் தெரியாதவங்க கேட்டு குர்ஆன் ஓதுறது ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியுமா, இப்ப ஸ்ரீலங்காவை சேர்ந்த 3 பேர் கண் தெரியாத ஆட்கள் மக்காவுல உம்ராவில் இருக்கிறாங்க. அண்மையில ஸ்ரீலங்காவுல வந்து குர்ஆன் போட்டிகள் நடந்துச்சு, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது குர்ஆன் போட்டி. அதுல காத்தாங்குடியை சேர்ந்த முக்குபில் சினான் என்ற 13 வயசுக்குள்ள
13 வயசு பிறக்கக்குள்ளே கண் விளங்குறல்ல. குர்ஆன பாடமாக்கி 30 ஜுஸையும் பாடமாக்கி சவுதி அரேபியா எம்பசியில ஸ்ரீலங்கா எம்பசியில நடந்த குர்ஆன் போட்டிக்கு வந்து அவன் அதுலயும் ஓதினான். ஆனா அவன்கிட்ட கேட்கிற உனக்கு என்ன ரிக்வஸ்ட் தேவை? அந்த புள்ள சொல்ற, நான் மக்காவுக்கு போயிட்டு ஷேக் சுதைஸுக்கு முன்னால நான் அவரமா ஓடும் அப்படின்னு ஒரு ஆசையை சொன்னார். சவுதி எம்பசில அவரை கூப்பிட்டு குடும்பத்தோட கூப்பிட்டு அவங்க உம்மாவையும் மாமாவையும் வெறும் ஃப்ரீயா டிக்கெட்டை கொடுத்து ஃபெஸ்ட்டுக்கு மதீனாக்கணும். இப்ப நேற்று முதல் மக்காவும் நிக்கிறாங்க. இப்ப அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் தெரியுமா? சவுதி எம்பசிடர் அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு ஷேக் சுதைஸ கேட்டுக்கிறார். ஸ்ரீலங்கால வந்து இந்த புள்ளை நீங்க கட்டாயம் மீட் பண்ணணும், உங்களுக்கு முன்னால ஒவ்வொரே மாதிரி இவர் ஓத போறார். பாருங்க, நான் கேட்கிறேன், அந்த புள்ள பிறந்ததுல இருந்து அந்த புள்ள வாழ்க்கையில காபத்துள்ள என்ன கலரண்டு கூட கண்டில்லை. சுதேஷ்ட மூஞ்சி எப்படின்னு கூட அந்த பிள்ளைக்கு தெரியா. அப்படித்தானே? சுதேஷ்ட மூஞ்சி எப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியா, மக்கா எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியா. ஆனா அந்த பிள்ளையோட ஆசை என்ன? காதால கேட்டு அந்த உப்ப சொல்லி கொடுத்தீங்க, நீ கேட்கறது சுதேஷ் இருக்கிறார், அவர் தான் மக்காவுல இமாம். இதெல்லாம் கேட்டு 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 அந்த பிள்ளையோட ஆசை கேட்டா, நான் மக்காவுக்கு போகணும், காபத்துல்லாவுக்கு போகணும், சுதேஷுக்கு முன்னால் அவரமா ஓதி காட்டும். இப்ப பெய்த் 8வது நாள் போகுது, வெயிட்டிங் இருக்கிறாரு சுதேஷ மீட் பண்றது. சரி பாருங்க, அப்ப அந்த பிள்ளைக்கு மக்காவும் என்னன்னு தெரியா, மதீனாவும் என்னன்னு தெரியா, அந்த ஆசை குர்ஆன் கனெக்ட் பண்ணி வைக்குது. அதே மாதிரி அட்டுலுகமையை சேர்ந்த 2 பொம்பளை, இந்த பொம்பளை பிள்ளைகள், அந்த பொம்பளை பிள்ளைகள் சவுதி கவர்மெண்டால நடைபெற்ற அண்மையில் நடத்திய அந்த எம்பசியில நடத்தின அந்த குர்ஆன் காம்படிஷனுக்கு போயிட்டு அட்டுலுகமையை செய்த அந்த பிள்ளையும் குர்ஆன் கிளாஸ்ல ஃபெஸ்டோ தேர்டோ வராங்க, சாய்ஸ் செலக்ட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு சொல்றாங்க என்ன தெரியுமா? என்ன கண் தெரியா, மக்கா என்ன கலர்னு தெரியா, மதீனா என்ன கலர்னு தெரியா. அந்த கண் தெரியாத 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு அவங்களோட குடும்பத்தோட சான்ஸை கொடுக்குறாங்க. நீங்களும் போயிட்டு உம்ராவை செஞ்சு போட்டு மக்காவுக்கு போய் பார்த்துக்குவாங்க. அப்ப பாருங்க, நாங்க நினைக்கிறோம் இந்த பிள்ளை கண் தெரியா, இந்த பிள்ளை ஒண்ணும் செய்யலாம், இவனுக்கு குர்ஆன் ஓத இல்ல. நீங்க குர்ஆனுக்கு கண்ணியத்தை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை ஏதோ ஒரு வகையில் உயர்த்துவான். அந்த பிள்ளைகள் கனவுலையாவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா? எனக்கு கண்ணும் தெரியா, நான் குர்ஆன பாடமாக்கி நான் போயிட்டு மக்காவுக்கு போறதுக்கா, நான் போயிட்டு உம்ராவுக்கு போறதுக்கு நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் குர்ஆனோடு இருந்த அந்த அட்டாச்மெண்ட்டுக்காக வேண்டி ஒரு போட்டியை வைக்க வச்சு, அந்த போட்டி பாருங்க, கண் தெரியாத ஒரு புள்ள கண் தெரிஞ்ச ஏனைய ஹாஃபிஸ்மாரோட போட்டி போடுது. அடுத்த கண் தெரிஞ்ச ஆட்களை விட மார்க்ஸ்ல முன்னுக்கு வருது, செலக்ட் ஆகப்படுது, மக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்களும் மக்கால நிக்கிறாங்க. அப்ப நாங்க எப்பயுமே எங்களுக்கு அதே இல்லாது இதே இல்லாது அப்படி இல்லை, எங்களுக்கு கஷ்டம், எங்கட பிள்ளைக்கு அப்படி கஷ்டம், எங்களுக்கு ஓதையில அப்படி ஒரு காரணமும் சொல்ல வேணும். குர்ஆன் ஓதுறதுல இருக்கு. சரி ரைட். அப்ப நான் என்ன சொல்ல வந்தால், கண் தெரியாத ஆட்களும் குர்ஆன ஓதணும்ன்றதுக்காக வேண்டி பிரைல் சிஸ்டம் ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி, அது திகாரியில அந்த அங்கவீனர் நிலையம் ஒன்றைக்கு தானே, அங்க போனாலும் அந்த குர்ஆன் இருக்குது. நினைக்கிறேன் நிகம்போல் அல்ஜன்னா சென்டர் அதுலயும் இருக்கிறாய்க்கும். சவுதி அரேபியாவில் பல இடங்கள் இருக்குது. பெரிய குர்ஆன் அது கையால நீங்க விரலால் எடுத்து அந்த இடத்தை டச் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு குத்துமா இருக்கும், கையில அப்படி அராவிப்படும். எங்களுக்கு டச் பண்ணக்குள்ளே கையில ஏதோ தடவிப்படுற மாதிரி. அதுக்கு சொல்ற பிரைல் சிஸ்டம். அது என்ன செய்யறாங்கன்னா, இப்ப நாங்க எல்லாரும் லெப்ட் டு ரைட் தானே ஓதுறோம். குர்ஆனை பெருக்கினீங்கன்னா அலிஃப் லாம் மீம் தாலிகல் இடதிலிருந்து வலது அப்படிதான் ஓதுறோம். ஆனா பிரைல் சிஸ்டம் வலதிலிருந்து இடதாக ஓதுறாங்க. நாங்க தமிழ் புக் வாசிக்கிறோமா? எந்த பெரிய ஆலிமை கொண்டு போயிது, எந்த பெரிய காரிய கொண்டு போயிது. இப்ப உதாரணங்களே, இப்ப நான் போறேன், இதை டச் பண்ணி ஓதி காட்ட கூட எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியா. அந்த பிரைல் குர்ஆனை விரிச்சு சூரத்துல் பக்கராவை பெரட்டி இந்த இடத்துல ஓதி காட்ட கூட யாராவது நீங்க கேட்டீங்கன்னா, நான் சும்மா கையால டச் பண்ணி பார்த்துட்டு வர வேண்டியது எங்களுக்கு ஓதையலாம். யாருக்கு தெரியும் இந்த ஒரு குத்து வந்து என்ன, 3 குத்து என்ன, இப்படி இந்த குத்து வரதுல என்ன யாருக்கு தெரியும்? டொட்ஸ் கொடே ஒன்று இருக்குது, யாருக்கு தெரியும்? ஓதையில பாருங்க, அல்லாஹ் எங்களுக்கு தெரியாத ஒரு பகுதி எங்களுக்கு மறைச்சி வச்சுட்டு கண் தெரியாத ஆட்களுக்கு எல்லாம் நுழைச்சு கொடுக்குறான். கையை பிடிச்சி விரலை பிடிச்சி இதை டச் பண்ண இது அலிஃப், இது பா, இது ஃபத்தஹ் கஸ்ர், ஆபாத்தாசாவை கண்டுபிடிச்சலாம வைங்களே. ஆபாத்தாசா கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்ப நீங்க லிப்டுகள் ஏறக்குள்ள 1 2 3 4 லிஃப்ட் நம்பர் போட்டீங்க தானே, அது பக்கத்துல 1 2 3 சொல்லி அந்த டாட்ஸ் பிரைல் சிஸ்டத்துக்கு போட்டிருப்பாங்க. இப்ப கண் தெரியாத லிப்டுக்கு போனீங்கன்னா தடாவி பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் ஃப்ளோருக்கு போகணும், அவருக்கு தெரியும் 5ஆம் நம்பருக்கு எத்தனை டொட்ஸை பிடிக்கணும். அந்த டொட்ஸுக்கு நேர அந்த டச் பண்ணினதோட 5ஆம் ஃப்ளோருக்கு லிஃப்ட் வைத்து அவ்வளவு டெக்னாலஜி. அப்ப அலிஃபா தாசாவை கண்டுபிடிக்கிறது வேற, இது ஃபத்தஹா கஸ்ரா கம்மா சுக்கூனா எப்படி நீறது எப்படி நிப்பாட்டுறது எல்லாத்தோட பிள்ளைகள் டச் பண்ணு. திகாரிக்கு போனா பார்க்கலாம், அந்த பிள்ளைகள் சரியா டச் பண்ண போகுது. எனவே இன்னும் நிறைய சொல்ல போகுது. நான் திரும்ப சொல்ல வரேன் தெரியுமா, குர்ஆன் விஷயத்துல யாரும் குறை வச்சிடாது. கடைசியா ஒரு 5 வீடியோ கிளிப்ஸ் இருக்கு, சின்ன ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ்.
அதை கொஞ்சம் பார்த்துட்டு போக நான் விளங்கப்படுத்துறேன். கண் தெரியாத ஆட்கள் குர்ஆன் ஓதுற முறை. இவ்வளவு நேரம் நீங்க அமைதியாக இருந்த மாதிரி அதையும் பார்த்துட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஃபெஸ்ட்டுக்கு வீடியோ கிளிப் பாருங்க. அந்த புள்ளை பாருங்க, அவருக்கு ஒழுங்கா நிக்கலாது நடக்கல, தொழுவுறாரு. சொபகுக்கு பெஸ்ட்டுக்கே வந்து தொழுவுறாரு. கை காலன பாருங்க அவர்கிட்ட. அதுல நீங்க பாத்திருப்பீங்க, அவருக்கு நடக்கல. அவரு சுபவுக்கு அந்த அந்த இமாம், பள்ளி இமாம் என்ன சொல்றாருன்னா, சுபவுக்கு வந்து அவர் முதல் சப்புல நிப்பாராம். இமாம் தொழுவிக்க கூட இமாமுக்கு பிழை வந்தால் அந்த இமாமுக்கு போற பிழை இவர் தான் திருத்தி கொடுக்குறார். பாருங்க, குர்ஆன பாடமாக்கிக்கிறார். சுபவு தொழுது போட்டு பள்ளிக்கு அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஹிஃபுல் கிளாஸ் நடக்குது. அவரு அப்படியே தொழுது போட்டு ஹிஃபுல் கிளாஸுக்கு போறார். அப்ப இது எங்களுக்கு மிகப்பெரியதொரு ஒரு ஒரு படிப்பினையான ஒரு வீடியோ. அப்ப எங்களுக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் தரலை, நாங்க தரமாதான் நினைக்கிறோம். அப்ப நாங்க குர்ஆன ஊதுறது எவ்வளவு முக்கியம் என்றதாக விளைக்கிறோம். இன்னொரு வீடியோ பாருங்க. இது ஸ்ரீலங்கா கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை. இவருக்கு வந்து கண் விளங்குது இல்ல, இவ பிரைல் குர்ஆன ஓது, டச் பண்ணி ஓதுற பாருங்க.
அதுல பாத்துருப்பீங்க அந்த புள்ள எப்படி அந்த ரெண்டு விரலையும் ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி டச் பண்ற சிஸ்டம். அது அவங்களுக்கு பழக்கது. எங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு டச் பண்ணி ஓதுறதுக்குரிய சான்ஸ் இல்லையே. கண்ணால பார்த்து ஆபா தாசா தான் ஓத சொல்றாங்க. அப்ப நாங்க இந்த பாருங்க கைய பாருங்க, ரெண்டு கையும் யூஸ் ஆகும் இல்லைங்கண்ணா. அந்த விரலுக்கு அந்த டொட்ஸ் புடிபடக்குள்ளதான் அந்த பிள்ளைக்கு விளங்குது என்ன எப்படி ஓதணும் உங்களுக்கு. அது எவ்வளவு அழகா ஓதுன்னு பாத்தீங்களா, தஜ்வீதோடு ஓதுன்னு பாத்தீங்களா. ரைட், அடுத்தது இதே பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அவரே கண்ட ஒரு புள்ள அந்த மாணவர்கிட்ட அவருக்கு நீங்களா துவா கேட்கல கண்பார்வதும் வரும். அவர் சொல்ற இல்ல நான் கேட்டே இல்லைன்றாரு. கண் தெரியாதவங்க எல்லாரும் துவா கேட்பாங்க தானே, கண் பார்வை வரணும் இல்லைன்றாரு. ஏன்டா அவர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் கண் பார்வை தரலாட்டியும் இந்த உள்ளத்துல பார்வையை குர்ஆனை பாடமாக்கிட்டேன். கண் பார்வை தந்தா எனக்கு தேவையில்லாதெல்லாம் பார்க்கப்படுமே. அது சொல்லி அல்லாஹ் எனக்கு தந்திக்கிறது ஓகே, நான் கண் பார்வை இல்லாட்டி குர்ஆனை பாடமாக்கிட்டேன். மறுமையில அல்லாஹ் எனக்கிட்ட கேட்டால் நீ என்ன செஞ்சா என்றால் அவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ் நீ எனக்கு அந்த மரண சக்தியை தந்தாய், கண் பார்வை தரல, மரண சக்தியை தந்தாய், தந்த நியமத்துக்காக வேண்டி உன்னுடைய குர்ஆனை நான் பாடமாக்கிட்டேன், நான் தப்பி. அவர் சொல்ல எனக்கு கேள்வியும் லேசி பதிலும் லேசி என்றார் அந்த புள்ள. அதான் அங்க இருக்கிற எல்லாரும் கவலையோட அழுகுறாங்க. இதை பாருங்க, இது எப்படி தெரியுமா, இங்க 2 புள்ளை, ஒரு ஒஸ்தாதோட 2 புள்ளை இருக்குது. இந்த கருப்பு கலர் கண்ணாடி போட்டிக்கிறவர் கண் தெரியா, சைட்ல உட்கார்ந்துக்கிறவர் இவர் இல்ல, நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த பிள்ளைக்கு கண் தெரியும். இப்ப ஒஸ்தாத் என்ன தெரியுமா செய்யறாரு, கண் தெரியாத இவரை வச்சு கண் தெரிஞ்ச ஆளுக்கு கேள்வி கேட்கிறாரு. அப்சைட் டவுன் நடக்குது. இப்ப நாங்க என்ன செய்வோம், கண் தெரியாத ஒருத்தர் வந்தார், உங்களுக்கு குர்ஆன் பாடமா, நான் உங்கள்ட்ட கேட்கவாரு, நான் கேட்பேன் தானே. இது அப்படி இல்ல. இவர் எப்படி பழக்கிறாருன்னா, கண் தெரியாதவர் கண் தெரிஞ்சவரை டெஸ்ட் பண்றாரு குர்ஆன். உங்களுக்கு ஓத தெரியுமா, ஓதுங்களேன். பாருங்க, இதை கொஞ்சம் இப்படி பாருங்க.
விளங்கினா? அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. கண் தெரியாதவர் கண் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து கிட்டத்தட்ட எக்ஸாம் ஒன்று வைக்கிற மாதிரி வச்சு பாக்குறாரு. கடைசி வீடியோ நீ பாருங்க. இந்த புள்ளையோட வீடியோ பாருங்க. இதை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண புள்ள சொல்றத பாருங்க, நல்லா கேளுங்க. இது வந்து உண்மையிலே தெரியுமா? அரபிக்ல வந்து பசர என்றாலும் பார்த்தான், நபர என்றாலும் பார்த்தான். சின்ன ஒரு உதாரணம். இப்ப பசர என்றது நான் பார்க்கிறேன், நபர என்றாலும் பார்த்தான். இவர் சொல்றார், இந்த உஸ்தாத் கேட்கிறாரு, உங்களுக்கு கண் பார்வை இல்லத்தானே? இந்த ஃபகதல் பசர், ஒரு பார்வை இல்லத்தானே? அவர் சொல்ற நீங்க அப்படி சொல்ல வேணாம், ஃபகதல் நபர் என்று சொல்லுங்க. இப்ப நாங்க தமிழ்ல சிம்பிளா சொல்லக்கூடிய பசர என்றாலும் பார்த்தான், நபர என்றாலும் பார்த்தான். ஆனா அரபிக்ல சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. பசர என்றது உன்னிப்பா பாக்குறது. இப்ப நாங்க கோச்சில போறோம், ட்ரெயின்ல போகலே பக்கத்துல நோக்கி இந்த ரோட்டை தாண்டி போகல ஒரு அழகான ஒரு பெலசோனின்னு கண்டாடு இல்ல கண்டுபடல. ரெண்டு பேரும் ஜனலுக்கு வெளியே தலையை போட்டுதான் வந்தாங்க. ரெண்டு பேரும் அதை பார்த்தாங்க, ஆனா உன்னிப்பாக பார்க்கல. இந்த புள்ள சொல்றார் உஸ்தாத் கிட்ட, எனக்கு வந்து அந்த வெளிரங்க பார்வை தான் எனக்கு இல்ல. வெளிரங்கம் அப்படி நோட்டமிட்டு பாக்குறது இதுதான் எனக்கு இல்ல, ஆனா உள்ளத்துடைய பார்வை எனக்கு இருக்குது அப்படின்றார். அவர் சொல்றார், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார் வலாக்கின் தஅமல் குலூபுல் லத்தி ஃபிஸ் ஸுதூர். இந்த கண் வெளியில பாக்குறதுக்கு தானே, இது யாருக்கும் பொட்டையாவும் இல்ல. சும்மா எங்கட பாசல் சொல்றான், இதெல்லாம் கிளியரா தான் இருக்குது. அசடாவுறா உள்ளம் தான் அசடாவும். உள்ள மசடானதான் எல்லாமே குழப்பம். இங்க அசடான கேஸ் இல்ல. இந்த கண் ரெண்டும் அப்செட் ஆனதுக்கு உள்ளம் கிளியர் ஆயிருந்தா எல்லாம் செய்யலாம். இந்த புள்ள சொல்றார், எனக்கு இங்க அப்செட், இந்த ரெண்டு கண்ணும் எனக்கு விளங்குது இல்லை, ஆனா இங்க உள்ளத்துல வெரி கிளியர் விஷன் ஆகிக்குது அப்படின்றார். அது சொல்லி யாரும் எனக்கு கண் பார்வை இல்லை என்று மட்டும் சொல்ல வார மாட்டார். அந்த புள்ள எனக்கு எல்லாமே கிளியர் என்றார். ரைட். அவர் கேட்கிறார், அப்ப அல்லாஹ் உங்களோட அந்த கண் பார்வை என்ற நியமத்தை எடுத்துத்தானே இருக்கிறார். அவர் இந்த புள்ள சொல்றாரு, இல்ல, அகத மின்னி நியமத்தன் நதர் வஅதானி நியமத்தல் பஸர். அல்லாஹ் இந்த வெளிரங்க பார்வை என்ற நியமத்தை எடுத்துட்டு உள்ளக பார்வை என்ற அந்த பசீராவை எனக்கு தந்திருக்கிறான். பாருங்க அல்லாஹ் எவ்வளவு சுக்கூர் செய்யறாரு. இவர் பெரியவர் கேட்கிறார், அல்லாஹ் கூட கண் பார்வை எடுத்துத்தானே இருக்கிறார். அப்படி இல்ல, அகத மின்னி நியமத்தன் நதர் வஅதானி நியமத்தல் பஸர். வெளிரங்க பார்வை அல்லாஹ் எடுத்து விட்டு உள்ரங்க பார்வை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப திருப்பி கேட்கிற, சரி உங்களுக்கு அப்ப உள்ரங்க பார்வை தந்தானே இருக்குது, நீங்க அல்லாஹ்க்கு சுக்கூர் செஞ்சீங்களா? நான் சுக்கூர் செஞ்சேன். எப்படி சுக்கூர் செஞ்சீங்கன்னு கேட்டது அவர் சொல்றாரு, ஹஃபில்துல் குர்ஆன். என்ன சொல்றார்? அல்லாஹ் எனக்கு இந்த உள்ரங்க பார்வையை தந்ததுனால அல்லாஹ்க்கு கொடுத்த நான் சுக்கூர் என்ன தெரியுமா? அவன் கலாம அவன் குர்ஆனை நான் பாடமாக்கிட்டேன். இதை அல்லாஹ்க்கு செய்யற நன்றி என்றார்.
சரி, இவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கிற உங்களோட எதிர்கால லட்சியம் என்னன்னு இந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன், உங்களோட எதிர்கால லட்சியம். அவர் சொல்றாரு அன் அகூன இமாமன் லிஹரமை, மக்கா மதீனாவில் இமாமாக வரும், சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆலிமாக வரும் அப்படின்னா. இந்த பிள்ளைகளோட டேலண்ட் தெரியுமா? இப்ப எங்கள்கிட்ட எல்லாம் குர்ஆனை பிரிச்சு ஒரு இடத்துல குர்ஆன் வசனத்தை ஓதி இதை ஓதுங்கன்னா ஓதலாம். சரி, இவருக்குள்ள டேலண்ட் வந்து குர்ஆன்ல இத்தனாவது சூறாவினுடைய இத்தனாவது வசனத்தை ஓதுங்கன்னா ஓதுவார். ஏழுமா குர்ஆன பேர் சூரத்துல் பக்கராட 30வது வசனத்தை ஓதுங்க, சூரத்துல் நிசாட 50வது வசனத்தை ஓதுங்க. எவ்வளவு ஒரு பாடம் படிக்கணும் தெரியுமா? குர்ஆன் கண் முன்னுக்கு நிக்கிற வைக்கணும், அப்புறம் பார்த்து பார்த்து செல்லேன். இந்த கண் தெரியாத புள்ள குர்ஆன்ல இத்தனாவது சூறாவுல இத்தனாவது வசனத்தை ஓதுங்க, அந்த புள்ள ஓது. அதை பார்த்துட்டு இதோட முடியுது, இதை மட்டும் பார்த்துட்டு أتتني أسئلة كثيرة في مسافر مع القرآن واحد كثير تفكر في المتشابهات في القرآن، وأنا بالتالي في مسافر مع القرآن واحد كثيرات حفظ القرآن اللي أنا أختار شيء مثبت لأني أحكم المتشابهات في القرآن. يعني أنا كنت أحكم بشيء مع الفقر على أن الإنسان الإنسان هو الذي لا يحتاج واحد والله الشيء الممكن العلم على حدود المتشابهات في القرآن، وأيضا المتشابهات مسافرات كثيرة بإذن الله عز وجل في المتشابهات. وأنا أعتقد அவர் கேட்டாரு வஇன்னலகும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா என்று ஓத சொன்னார். உஸ்தாத் கேக்குறார் பிள்ளைகிட்ட குர்ஆன்ல வஇன்னலகும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா அதிலிருந்து தொடர்ந்து ஓதுங்கன்றார். அவர் சொல்றார் ரெண்டு இடத்துல வருது குர்ஆன்ல வஇன்னலகும் ஃபில் அன்ஆமி லஇப்ரா ரெண்டு இடத்துல வருது. அதுல ஏதோ ஓதுறதுக்கு ஒன்று சூரத்துன் நஹல்ல வருது, அடுத்தது இன்னொரு சூறால வருதுன்னு ரெண்டே உஸ்தாத் சொல்லி கொடுக்குறார். நீங்க உண்ட கேட்டுக்கீங்க, ரெண்டு இடத்துல வருது ஏதோ ஓதுறதுக்கு. அவ்வளவுக்கும் குர்ஆன கண்ணால கண்டில்லாத ஒரு புள்ள. ஓதுறது கேளுங்களேன். ولقد استهزئ برسل من قبلك فأمليت للذين كفروا ثم أخذتهم. هذه السورة ولقد استهزئ برسل من قبلك فحاق بالذين سخروا منهم ما كانوا يستهزئون. ما شاء الله شيخ الحقيقة. கடைசியா அந்த பிள்ளைகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, இவ்வளவு எல்லாம் நீங்க ஓதுறீங்க தானே, இதெல்லாம் எப்படி ஓதி புடிச்சுக்கொண்டீங்க, எப்படி இந்த துணிதங்களுக்கு தேவை? அந்த பிள்ளைகிட்ட கேட்கிற அந்த பிள்ளைக்கு 13 வயசு, இவ்வளவு ஓதுறீங்க, ஒரு வசனத்தை கேட்டு அங்க வருது இங்க வருதுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி பாடமாக்கிறீங்க? அவர் சொல்றார், எங்கட உண்மைதான் காரணம். நான் வீட்டுல இருக்கக்கூடிய எங்களோட உம்மா அந்த ஓயோல போட்டு 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 எனக்கு பாடமாக்கி தருவான், அதை கேட்டு பாடமாக்கினேன். ரெண்டு உம்மாவை காரணம் சொல்றான். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிற, சரி குர்ஆனை பாடமாக்கினது ஒன்று,
ரெண்டாவது எப்படி நீங்க ஒரு வசனத்தை சொன்னா அங்க வருது இங்க வருது நம்பர்ல எப்படி பாடமாக்கணும், அதுக்கும் திருப்பி சொல்றா. எங்களோட ஒவ்வொரு வசனமா பாடமாக்கி தர சொல்லி தருவா. இது பக்கரால் இத்தனா வசனம், இது மாய்தால் இத்தனா வசனம், இதே மாதிரி இந்த சூறால் இப்படி உண்மை முழுக்க முழுக்க பின்னுக்கால நிந்திக்கிறது அந்த பிள்ளையோட உம்மா, அந்த பிள்ளையோட உம்மா. எனவே ஒரு உம்மா அல்லது ஒரு வாப்பா நினைச்சால் எங்களோட பிள்ளை எந்த லெவலுக்கு கொண்டு போயிடும் அதை நினைக்கலாம். இஹ்லாஸோட வேலை செய்யும். நான் அல்லாஹ்க்காகவே இதை செய்யறேன் அப்படின்ட்டு அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நலவுதான். எனவே எங்களோட பிள்ளைகளை ஓத வைக்கிற விஷயத்துல நாங்க மிக கவனமாக இருக்கணும். எந்த துறையில் படிக்க வைத்தாலும் அல் குர்ஆன் ஓத தெரியாத டாக்டர் எங்களுக்கு தேவையில்லை, அல் குர்ஆன் ஓத தெரியாத லோயர் எங்களுக்கு தேவையில்லை, அல் குர்ஆன் ஓத தெரியாத ஒரு பைலட்டும் எங்களுக்கு தேவையில்லை, அல் குர்ஆன் ஓத கேப்டன் யாருமே தேவையில்லை. எங்களுக்கு தேவை எந்த துறையில போங்க, சாதாரண கூலிலையா, சாதாரண ஒரு போர்சஸ்ல இருக்கிறாரா, கடல் தொழில் செய்யறாரா, பஸ்ல வேலை செய்யறாரா, பைலட்ல வேலை செய்யறாரா, கோர்ட்ஸ்ல வேலை செய்யறாரா, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரா, யாராக இருக்கட்டும் டைமுக்கு தொழணும், குர்ஆன் ஓத தெரியும். இது ஆக முக்கியம். எனவே பேரண்ட்ஸ் நாங்க கவனம் செலுத்தணும். எங்களோட பிள்ளைகள் எந்த துறையில் படிக்க வைத்தாலும் குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பை எந்த காரணங்களும் நாங்க அதாவது விடவே கூடாது என்பதை புரிஞ்சு கொள்ளணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனோடு தொடர்பாக வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சொல்லலாம், நேரம் போய்கொண்டிருக்குது. எனவே இன்றைய முதல் நாள் லொஹருக்கு புற உள்ள இந்த கிளாஸ் நிறைய டைம் எடுத்திருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் இந்த அளவுக்கு டைம் போகாது. ஒரு 25 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சிடும். ஃபெஸ்ட் டே என்றதுனால இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம் என்றதுனாலதான் இவ்வளவு டைம் எடுத்து நாங்க போட்டோம். எனவே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள்ல கலந்துக்கோங்க. தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் உட்கார்ந்து கேட்டுட்டு போங்க, திரும்ப திரும்ப ரீஃப்ரெஷ் ஆகும். அதே நேரத்துல குர்ஆனோடு தொடர்பு வைக்கிறதுக்கு உங்களால என்ன இந்த சமூகத்துக்கு செய்யணுமோ, உங்களால என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சுட்டு போயிட்டு. நான் எப்பயுமே வளமே காத்தான் சொல்றேன். கொழும்புல மாளிகாவத்த மையவாடியில அந்த அல்லாஹு மக்ஃபிர்லஹு வரஹம்ஹு வஆஃபிஹி வஃபர்ஹு துஆட மகிமையை பத்தி ஒரு பயான் பண்ணி முடிக்கிறேன். ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு இந்த துஆ தெரியாது, நான் பாடமாக்கிக் கொள்றேன், ஆனால் என்னையால இந்த துஆவை ஒரு 1000 பேர் சரி பாடமாக்கணும். இந்த நீங்க சொன்ன துஆவை பிரிண்ட் பண்ணி 1000 காப்பீஸ் நீங்க யாருக்காவது பங்குடுங்கன்னு சல்லி 15,000 ரூபாய் தண்டு போனாங்க. ஆனா பக்கத்துல இருந்த பிரிண்டர் வேலை செய்ய வாழ்க்கை கையில கொடுத்து நீங்க பொறுப்பா பிடிச்சுக்கோங்க, இதை 1000 அடிச்சு கொடுத்துருங்க. பாருங்க, அவருக்கு ஏனா ஆனா அவருக்கு சல்லியான செலவழிக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டான். எனவே சகோதரர்களே, இந்த குர்ஆனை எங்கட சமூகத்து மக்களுக்கு எந்த அளவுக்கு டச் பண்றதுக்கு உங்களால ஏதுமோ அதுகளை நீங்க செய்யுங்க. பொருளாதார ரீதியாக, உடம்பு ரீதியாக ஏதோ அடிப்படை நீங்க செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அது வேறொரு சப்ஜெக்ட். அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் லுஹர் தொழுகையை தொடர்ந்து பயான் நிகழ்ச்சிகள், வகுப்புகள், உள்ளூரில் இருக்கக்கூடிய உலமாக்கள், வெளி கிராமங்கள், வெளி ஊர்கள் இருந்து வரக்கூடிய உலமாக்கள், இப்படி எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி 29 நாட்களுக்கு நாங்க ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம். அதுலயும் நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. சுபகுக்கு போற தொடரான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி குறிப்பாக இந்த வருஷம் எங்களோட தாய்மார்கள் பெண்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி தொடர்ச்சியான 10 நாட்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். அது நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு திங்கட்கிழமை காலையில 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை மிச்சம் டைம்ல 1.5 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு 2 பாடம் நடக்கும். ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி பெரிய பாடம் எல்லாம் இல்ல, சும்மா கிளாஸ் தான் நடக்க போகுது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுல நீங்க ஏஜ் லிமிட் ஒன்றுமே இல்லை. எல்லா பிள்ளைகளையும் அனுப்பணும், சொல்றதை கேட்டுக்கொண்டு போட்டும். அப்ப நாங்க மொத்தம் 7 நாட்கள் பாடம் நடத்தும். அதுல 14 பாடங்களை போட்டிக்கிறோம். அதுல குடும்பவியல், குடும்பம் சம்பந்தமான பாடம் போட்டிக்கிறோம், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும், அகீதா போட்டிக்கிறோம், தஃப்சீர் போட்டிக்கிறோம், ஃபிக்ஹ் போட்டிக்கிறோம், இப்படி பல பாடங்களை போட்டிக்கிறோம். எனவே உங்களோட மனைவிமார்கள், உங்களோட பொம்பளை பிள்ளைகள், உங்களோட உம்மமார், உங்களோட தாத்தா தங்கச்சி யாரையும் மிஸ் பண்ணாம இன்ஷா அல்லாஹ் 10:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா 10:15 எல்லாரையும் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜித் ரஹ்மானுக்கு அனுப்பணும். கிளாஸ் நடக்கும். அது கிளாஸ்ல அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு விளக்கும் 10வது நோம்பு முடிய கூட எவ்வளவு மாற்றங்கள் அவங்களுக்கு வந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே அதுவும் நாங்க கடைசியில வந்தவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டீங்க. அதே மாதிரி எங்க சின்ன பிள்ளைகளுக்குரிய வகுப்புகள் கடைசி 10ல நாங்க போன வருஷம் நடத்தின மாதிரி ஜாமத்துல உங்களுக்கு தெரியும், கடைசி 10ல நாங்க இயற்சிக்காக்கூடிய அந்த நேரம் இருக்குது. அதுல நடக்கிறதுக்கு இப்பவே கூட பிள்ளைகளை தயார்படுத்திக்கோங்க. போன முறை 45க்கு மேற்பட்ட பிள்ளைகள் அதுல கலந்து கொண்டாங்க. அதுவும் நீங்களே தான் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கிஃப்ட்டுகளை கொடுப்போம், நீங்களே உங்களோட பொருளாதார உதவிகளை செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு மாஷால நாங்க பண பரிசுகளை கொடுத்தோம். ஆசையாக அதுல ஈடுபட்டாங்க. பாங்கு சொல்ல பலவினாங்க, குர்ஆனோட பலவினாங்க, தஜ்வீத் பலவினாங்க, அஹ்லாக்குகளை பலவினாங்க, பேரண்ட்ஸோட எப்படி இருக்கும் பலவினாங்க. எனவே நீங்க உஜாராவினால் இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை ஒரு மர்கஸ், ஒரு மையமாக வைத்து இந்த நிறைய விஷயங்களை செய்ய முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.